வணக்கம். Can I help you? The disciplinary proceedings என்ற நம்முடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணப்போவது தற்போது அரசு வெளியிட்டுள்ள அரசாணை நிலை எண் 47 மனிதவள மேம்பாட்டுத்துறை நாள் 29/8/2025 பற்றியதாகும். இந்த காணொளி ஏன் மிக அவசியம் என்றால், அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடு ஆகிய ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தால் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை ஏற்கனவே அரசாணை நிலை எண் 100 இதே மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுவிட்டது. 2022 போட்டுவிட்டார்கள். நான் சரியாக நினைவில் கொண்டால் அந்த அரசாணை 2021 போட்டார்கள் என்று நினைக்கிறேன். அந்த அரசாணையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் ஓய்வு பெறும் நாளில் ஆன் தி டேட் ஆஃப் சூப்பரானுவேஷன் ஓய்வு பெற அனுமதிக்கப்படவில்லை என்றால் பணியில் அவர் நீட்டிப்பு செய்து அடிப்படை விதிகள் 56(1) கீழாக ஆணை பிறப்பிக்கப்படுமேயானால் அவர்களுக்கு எந்த விதமான பணப்பயன்களும் அளிக்கப்படாது. பொதுவாக தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸில் சொல்லியிருப்பது டிசிஆர்ஜி மட்டும் கொடுக்க மாட்டார்கள், ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருந்தால், கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தால். ஆனால் இப்போதுதான் முதன்முறையாக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை, அரசு ஊழியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன ஆயிற்று என்றால், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தும் போதும், பல்வேறு அமைச்சர்களை சந்திக்கும் போதும், முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் போதும் வைக்கப்பட்ட கோரிக்கைதான், அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் முறையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே விதி 110 கீழாக ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படும் முறை கைவிடப்படும். இந்த 2 வரிகள் மட்டுமே அந்த அரசாணையில் கூட தமிழில் இருக்கும். அது மட்டுமே முதல்வர் அவர்களுடைய முடிவு என்று 110 விதியின் கீழாக சட்டமன்றத்திலே கொடுக்கப்பட்ட உறுதிமொழி அல்லது அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு. இதன் அடிப்படையில் தான் இந்த அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசு ஆணையில் எங்குமே எந்த வரியிலும் அரசு ஊழியர்கள் மீதான தற்காலிக பணி நீக்கம் ஓய்வு பெறும் நாளில் இல்லை, இருக்காது, கைவிடப்பட்டுவிட்டது என்ற வார்த்தைகள் எங்குமே கிடையாது என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு அரசு ஊழியர் குற்றவியல் நடவடிக்கையின் காரணமாகவோ அல்லது துறைவழி நடவடிக்கையின் காரணமாகவோ தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டால் அல்லது தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பாரேயானால் ஓய்வு பெறும் நாளில் அவருக்கு எந்த பணப்பயனும் கொடுக்கப்பட மாட்டாது. இதுதான் இந்த அரசாணையினுடைய விளக்கம். அதன் அடிப்படையில் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும்
திருத்தம் செய்கிறார்கள், அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரூல்ஸுக்கு 56க்கு போட்டிருக்காங்க, 86க்கு போட்டிருக்காங்க, பென்ஷன் ரூல்ஸில் என்ன விதிமுறைன்னு போட்டிருக்காங்க. அதுக்காக பிறகு லீவ் ரூல்ஸ்லேயும் அமெண்ட்மெண்ட்டு போட்டாங்க. எனவே இந்த ஆணை அரசு ஊழியர்களுக்கு முற்றிலும் எதிரான ஆணை. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஓய்வு பெற்ற பிறகும் அழிக்கக்கூடிய ஒரு ஆணையாகும். ஏனென்றால் ஓய்வு பெற்ற நாளில்தான் அவர்களுக்கு பணப்பயன் தேவைப்படும். அவருடைய குழந்தைகள் எல்லாம் படிப்பில் இருப்பார்கள் அல்லது திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பார்கள். நீங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்துவிட்டாலும் கூட அவருக்கு அழிக்கப்படக்கூடிய பிழைப்பூதியம் இருக்கிறது அல்லவா, தட் இஸ் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். அது ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் மேண்டேட்டரி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் உச்ச நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளில் என்ன சொன்னார்கள் என்றால், ஜிபிஎஃப், ஸ்பெஷல் பிஎஃப், என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்ட் லீவ் ஆகிய இந்த மூன்றும் ஒரு அரசு ஊழியர் ஆசிரியருடைய தன்னுடைய சொந்த சேவிங்ஸ், அவருடைய சேமிப்பு, அதை யாரிடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள்? அரசுகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், டு தி எம்ப்ளாயர் ஃபார் சேஃப் கஸ்டடி. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னார்கள். யூ cannot abrogate the savings vested by the employee in the hands of the employer. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். அப்ரகேட், நீங்கள் கள்வர் போல கவர்ந்து கொண்டு சென்று விடக்கூடாது. அந்த ஆணைக்கு பிறகு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை டிவிஷன் பெஞ்ச் என்ன சொன்னது என்றால், ஒரு ஊழியரை நீங்கள் ஓய்வு பெற அனுமதிக்காமல் தற்காலிக பணி நீக்கத்தில் வைத்தால் மட்டுமின்றி அவரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணால் கூட அவருடைய சொந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்றதுனால அவரை ஓய்வு பெறும் நாளில் எல்லாத்தையும் கொடுத்து விடுங்கள். நீங்கள் காலதாமதம் செய்தால் அதற்கு வட்டியும் செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டது. நேர்மையான சிந்தனை கொண்ட எந்த ஒரு அரசு ஊழியரும் அதிகாரியும் இதை அப்படியே அரசு பணி விதிகளில் கொண்டு வந்து துணை திருத்தம் செய்திருப்பார்கள், விதிகளை திருத்தம் செய்திருப்பார்கள். ஆனால் அரசு ஊழியர்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத அரசு ஊழியர்கள், நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் என்றால், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் தற்போதைய ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் துறையில் வேலை பார்க்கின்ற அந்த உதவி பிரிவு அலுவலர், பிரிவு அலுவலர், உதவி சார்பு செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், கூடுதல் செயலாளர், யாருக்குமே இதில் பொறுப்பு தெரியாதா அல்லது இதனுடைய அர்த்தம் விளங்காதா என்பது எனக்கு தெரியவில்லை. நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கொடுத்துட்டது, இது இவருடைய சொந்த சேமிப்பு என்று. அந்த சேமிப்பையும் தடை செய்வதற்கான விதிமுறைகளை திருத்தம் செய்துவிட்டு அவரை தெருவிலே பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடுவது என்பது மிக வேதனைக்குரியதாகும். இதனால்தான் பல்வேறு அரசு ஊழியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட பல்வேறு நகராட்சி, மாநகராட்சி ஊழியர்களை அவர்களுடைய குடும்பங்களை எனக்கு நன்கு தெரியும். பின்னாளில் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த பணப்பயன் எல்லாத்தையும் பெற்று கொடுத்திருக்கிறோம். என்ன பயன்? அவர் உயிரோடு இல்லையே. எனவே அரசு நேர்மையான சிந்தனைகளை கொண்டு அவர்களுக்கு பணப்பயனை மட்டும் கொடுத்து விட வேண்டும், அவர்களுடைய சேமிப்பை கொடுத்து விட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்காமல் அவர்களுக்கு கொடுக்க மாட்டாதே, எப்போ வரைக்கும் இவர்கள் அவரை ஓய்வு பெறும் நாள் வரை கொடுக்க மாட்டார்கள் என்று ஆணை பிறப்பித்துள்ளார்கள். அதுதான் இந்த GOMS நம்பர் 47 ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 29/8/2025 என்பதாகும். இதை படித்து கூட பார்க்காம பல்வேறு சங்கங்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்து விட்டார்கள். ரொம்ப 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 வேதனைக்குரியது. ஏன்னா கல்வி அறிவு என்பது தமிழகத்திலே
நிறைந்து இருந்தாலும் தகுதி இல்லாமல் இருக்கிறது. தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி புவர். சரி, இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? விதிகளில் இடமில்லை என்று தானே சொல்லியது. நாங்கள் விதிகளை திருத்தி விடுகிறோம் என்று திருத்தி விட்டார்கள். இதுதான் இந்த அரசு ஆணை. இந்த அரசு ஆணையின் மூலமாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் நேரடியாக அரசு ஊழியர்களை பாதிக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. ஏன்னா ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு வருமானம் இருக்காது, அல்லது பாதியாக இருக்கும், அல்லது உங்களுடைய சேமிப்பை வைத்து நீங்கள் பல கணக்குகள் போட்டு வைத்திருப்பீர்கள். ஆகையினால இந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டியது. ஏற்கனவே மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள GOMS நம்பர் 100 என்பதை நீதிமன்றத்திலே ஒரே ஒருவர் தான் வழக்காடி கொண்டிருக்கிறார். இது தவறு, இதற்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது. சரி, இது ஒரு தீர்வு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ரைட். ஆனால் பல்வேறு வழக்குகளில், உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என் கிருஷ்ணன், தி சீஃப் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இவர் 1997 சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். 7 வருடங்களுக்கு பிறகு இவர் மீதான குற்றச்சாட்டு கைவிடப்பட்டது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆணைகள் நீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்திருக்கிறது. நானும் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு எல்லாருக்கும் வட்டியோடு டிசிஆர்ஜி, GPF, ஸ்பெஷல் PF, என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன்ட் லீவ் வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மிக சமீப காலத்தில் ஜே வேணுகோபால், சூப்பரண்டன்டிங் இன்ஜினியர், சென்னை கார்ப்பரேஷன், அவருக்கு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய செயலர் அவர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைத்து விட்டார்கள். ஏறத்தாழ 8 ஆண்டுகள் கழித்து டிவிஷன் பெஞ்ச், அதிலும் குறிப்பாக சுப்பிரமணியம் ஜே அவர்கள் தெள்ளத் தெளிவாக பதிவிட்டார்கள். ஒருவரை தற்காலிக பணி நீக்கத்தில் வைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் 8 ஆண்டுகளாக நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தி விட்டீர்கள். எனவே 24% வட்டியோட 4 வீக்ஸில் கொடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அடிஷனல் ஏஜிஸ் எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஒரு 5 பேர் வந்துட்டு, ஐயா இது தப்பு, அது தப்பு சார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நீதிமன்ற உத்தரவை 28/11/2024 போட்ட உத்தரவை இவர்கள் செயல்படுத்தவில்லை என்றுதான் இந்த கண்டெம்ட் பெட்டிஷன். இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் மேலே நீங்கள் ஏன் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வழக்கு நன்கு தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள். நீங்கள் நீதிமன்றத்திற்கு சார்ந்து செயல்பட வேண்டியவர்கள். ஆனால் இவர் குற்றம் இழைத்தவர், நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாதவர். இவருக்கு சார்பாக நீங்கள் வாதிடீர்கள் என்றால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இறுதியாக 12% இன்ட்ரெஸ்ட் போட்டார். 10 லட்சம் ரூபாய் டிசிஆர்ஜிக்கு, 10,86,000 ரூபாய் வட்டி சென்னை மாநகராட்சியால் கொடுக்கப்பட்டது. இது நகராட்சி நிர்வாக செயலர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. நீங்கள் நகராட்சி நிர்வாகத்துறைன்னு மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் கீழே இருக்க கிளார்க்கிலிருந்து மேலே இருக்க அதிகாரி வரைக்கும் ஒன்றுமே தெரியாதவர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். ஆகையினால் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் வட்டி மட்டும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை தவறாக பயன்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை இல்லையே. அவர்களை தண்டிப்பதற்கு நாம் விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இவையெல்லாம் சரி செய்ய முடியும், சரியாக நடக்கும். ஒரு அரசு ஆணை முதலமைச்சர் அவர்களுடைய அளவுக்கு சென்று பிழையாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால்
அவர் வெளியிட்டுட்டு அவர் ஜெர்மன் போயிட்டார். ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லாத்துலேயும் பிரமாதமாக அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு செய்து விட்டது, பெரிய நன்மை செய்து விட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இல்லை, அரசு ஊழியர் சங்கங்களே வாய் திறக்க மறுக்கிறது. நிறைய பேர் நன்றி சொல்கிறார்கள் என்றால் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால்தான் தற்போது கூட கால அவகாசத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு GOMS நம்பர் 66 P&R டிபார்ட்மெண்ட், நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனல் என் செக்ஷனில் இருந்து போட்டிருக்காங்க. கால அவகாசம் 17B 167 days, சார்ஜ் மெமோ இவ்வளோ நாள், ரெக்கார்ட்ஸ் பார்க்கறது இவ்வளோ நாள், டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ நாள், என்கொயரி ஆஃபீஸர் போடுறதுக்கு இவ்வளவு நாள் என்று ஒவ்வொன்றையும் வரையறுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் நடைமுறையில் இல்லை. ஏனென்றால் இந்த துறையிலிருந்து வெளியிடப்படும் அத்தனை தகவல்களுமே, அறிவுரைகளுமே யாராலும் பின்பற்றப்படுவது இல்லை. காரணம், அவை காற்றிலே கரைந்த தீபம் போல தெளிவுரைகளாகவும் யூஓ நோட்டு, தென் GOMS நம்பர், லெட்டர் MS நம்பர் இப்படி போட்டு விடுகிறார்கள். அது யாருடைய பார்வைக்கும் வரவே வராது. ஏன்னா ஸ்டாக் ஃபைலே வைக்கல. தலைமை செயலகத்தில் இன்றைக்கி நீங்கள் போய் ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர யாருக்கிட்டையும் ஸ்டாக் ஃபைல் கிடையாது. கம்ப்யூட்டர்லேயே கூட ஸ்டாக் ஃபைல் வச்சுருக்கலாம், டவுன்லோட் பண்ணி அப்படியே பண்ணோன்னு டக்குன்னு போட்டு எடுக்கலாம். ஆனால் செய்யப்படுவது இல்லை. ஆகவே ஸ்டாக் ஃபைல் இல்லாத காரணத்தினால ஒரு ஊழியருக்கு தெரிந்த விஷயம் அடுத்த ஊழியருக்கு, அடுத்து வரக்கூடிய ஊழியருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் P&R, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவை அனைத்தையுமே விதிகளின் கீழாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் அல்லது கண்டிஷன்ஸ் என்று இன்கார்பரேட் பண்ணிவிட வேண்டும். அப்படி பண்ணிவிட்டீர்கள் என்றால் நீதிமன்றத்திலேயே ஒரு குற்றச்சாட்டு குறிப்பானை 10 வருஷம் வச்சுருந்தா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டாருன்னா ஒரு 50,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அரசு செயலருக்கு 50,000 ரூபாய் தண்டனை. ஏன் நீ 5 வருஷமாக நீ வந்து அந்த 17B கொடுக்கல, 17B போட்டதுனால அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, அதனால் நீ அவருக்கு வந்து ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் கொடுக்கல, இப்படி போட்டு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வெறும் தெளிவுரைகள், அறிவுரைகள் கொடுப்பதன் மூலம் எந்த பயனும் நிர்வாகத்தில் இருக்காது. போன தலைமுறையில் பார்த்தவர்கள் இந்த தலைமுறையில் பார்க்கப்படுவது இல்லை. அடுத்த தலைமுறையில் இன்னும் மோசமாக போய்விடும். யாருக்கும் எதுவும் தெரியாதுன்றது. ஏனென்றால் நான் 1970களில் IAS அதிகாரி என்றால் அவர்தான் மிகச்சிறந்த ஒரு நபர். ஒரு துறையில் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ HBN ஷெட்டி, TV வெங்கட்ராமன் அப்படின்னு செக்ரட்டரி இருந்தாங்கன்னா அவங்க எழுதுகிறாங்க பாருங்கள், அந்த எழுத்தே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். தெளிவான முடிவுகளை கொடுப்பார்கள் கோப்புகள். இப்போது அப்படி இல்லையே. கீழேருந்து மேலே வரைக்கும் போனோன்னே செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கோப்பு என்ன பண்ணியிருக்கு, ஏது, என்ன சப்ஜெக்ட் ஒன்றுமே தெரியாது. அதைவிட கொடுமை, இன்று தலைமை செயலகத்திலே நடத்தப்படுகின்ற பயிற்சி வகுப்புகள், ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்கிறது அல்லவா, அந்த வகுப்புகளிலேயே ஒரு கோப்பு எப்படி கையாளப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும்போது உதவி பிரிவு அலுவலர்களுக்கு முதல் பத்தியில் இந்த கோப்பு எது சம்பந்தப்பட்டதாகும், தி ஃபைல் ரிலேட்ஸ் டு. இரண்டாவது, அந்த கோப்பில் அந்த நபருடைய முறையீடோ விண்ணப்பமோ ரெப்ரசன்டேஷனோ எது இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது சொல்லப்பட வேண்டும், ரிலேட்ஸ் டு தி ரெப்ரசன்டேஷன். மூன்றாவது, துறையினுடைய தலைமை அலுவலர், அதாவது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், இவருடைய கோரிக்கை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும், அது மூன்றாவது. நான்காவது, அவருடைய கோரிக்கை பற்றி விதிகள் என்ன சொல்கின்றது, ரூல்ஸ் ரிலேட்டிங் டு தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சொல்ல வேண்டும். அதன் பிறகு கிரிட்டிக்கல் நோட்டிங் என்று இருக்க வேண்டும்.
இது சரியா, இது சரியா, இது சரியா, இது சரியா, எதுவும் இல்லை. நீதிமன்றங்கள் என்ன உத்தரவு கொடுத்துருக்கு, நம்மளுடைய விதிகள் என்ன சொல்லியிருக்கு, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது என்று உதவி பிரிவு அலுவலர் அவர்களே எழுதி விடுவார்கள். தட் இஸ் கால்ட் தி கிரிட்டிக்கல் நோட்டிங். இப்போ என்ன சொல்கிறார்கள், அதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. ஹெச்ஓடி என்ன சொல்லியிருக்கிறாரு அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க, அப்படியே செக்ரட்டரி வரைக்கும் அனுப்பிச்சிடுங்க. P&R ஃபைனான்ஸ் லா மேசி அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுங்க. இது மிகவும் தவறான ஒரு வழிமுறை என்பதை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டார்கள். கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு பயிற்சியை கூட தகுதி இல்லாதவர்களை வைத்து பயிற்சி கொடுத்துருக்கிறீர்கள். அது இன்னும் பெரிய கஷ்டம். எனவே நம்முடைய ஊழியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அரசு ஆணை 47 ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கிற இந்த அரசு ஆணை எந்த பயனும் இல்லை. அரசு ஊழியர்களுக்கு எந்த பயனும் கொடுக்கவில்லை. அது ஓய்வு பெறும் தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடைமுறையை ரத்து செய்யவில்லை என்பதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நீண்ட காலம் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்பட்டால், ரத்து செய்யப்பட்டால், அவர்களுக்கு நீங்கள் உரிய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். அந்த காம்பன்சேஷன் தொகையை அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடமிருந்து பிடித்தம் செய்ய வேண்டும். அவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய பணப்பயனிலிருந்து, பென்ஷன்லேருந்து ரெக்கவரி போட்டு இவருக்கு கொடுக்கணும். அது செயலாளராக இருந்தாலும் கூட அவருக்கும் ப்ரொபோஷனேட்டாக போடணும். அப்படி ஒரு ஆணையை நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை என்றைக்கு வெளியிடுகிறதோ அன்றுதான் உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.